பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒட்டுமொத்த விடுப்பு எடுத்து மத்திய அரசு ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் செவ்வாயன்று மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 7வது ஊதிய கமிஷன் அறிவித்துள்ள மத்திய அரசு இடைக்கால நிவாரணத்தை இதுவரை அறிவிக்காதது, புதிய ஓய்வூதிய திட்டம் கூடாது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு ஊழியருடைய ஊழியர் தரப்பு 7வது சம்பள கமிஷனுடைய வரையறைக்குள் ஜிடிஎஸ் என்று அழைக்கப்படுகிற 2,65,000 ஊழியர்களை சம்பள வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதை பற்றி மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அதேபோல் புதிய ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் ஓய்வூதிய திட்டத்தை தனியார் மயப்படுத்தி பங்குச் சந்தையில் சென்று சூதாடுவதையும் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். இதை பற்றி மத்திய அரசாங்கம் கவலைப்படாமல் கடந்த ஜூன் மாதமே நாங்கள் கடிதம் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கோரிய பிறகும் அரசாங்கம் மெத்தன போக்கில் இருக்கிற காரணத்தினால் இன்று நாடு முழுவதும் மத்திய அரசு ஊழியர்கள் மாநில தலைநகரங்களில் இந்த தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தங்கள் கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் வரும் டிசம்பர் 11ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார்.